டு ஜாப் சீக்கர்ஸ் வை சேனல். இந்த வீடியோவில் வந்துட்டு சவுத் இந்தியன் மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சரல் கோஆபரேட்டிவ், அதாவது கோஆபரேட்டிவ், அதாவது கூட்டுறவு சொசைட்டிலேருந்து நமக்கு ஒரு சூப்பர் வேக்கன்சி வெளியிட்டிருக்காங்க. வாங்க இதுக்கான ஃபுல் டீட்டெயில் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். அதாவது எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா அண்ட் ஒடிசா, இந்த மாதிரி சில ஸ்டேட்லேருந்து நம்ம கொடுத்துருக்காங்க. கீழே வந்து அவங்களோட மெயில் ஐடியெலாம் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிம்கோ கூட்டுறவுலேருந்து நிரந்தரமான பணி தான். இதுக்கு உங்களுக்கு நேர்முக தேர்வு மட்டும்தான் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. வாங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து சித்த மருத்துவர். இதில் வந்து இப்போ ஒரு 4 வித பணிகள் கொடுத்துருக்காங்க. 4 வித பணிகளுக்குமே ஒரு ஒரு பணிக்குமே 12 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சித்த மருத்துவரில் வந்து ஒரு 12 வேக்கன்சி. வயசு வரம்பு வந்து உங்களுக்கு 22 to 40. சேலரி வந்து 15,800லேருந்து 34 சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆயுர்வேதிக் மருத்துவர், இதில் வந்து 12 வேக்கன்சியும் இருக்குது. 22லேருந்து 40 வயசு உங்களுக்கு வந்து லிமிட்டடு. 15,800லேருந்து 34,000 சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹோமியோபதி மருத்துவர், இதுலேயும் 12 வேக்கன்சி இருக்குது. 22லேருந்து 40 வயசு வரை உங்களுக்கு லிமிட் கொடுத்துருக்காங்க. 15,800லேருந்து 34,000 வரை சேலரி இருக்குது. கடைசியாக வந்துட்டு யோகா அண்டு நேச்சுரோபதி மருத்துவர், இதுலேயும் ஒரு 12 வேக்கன்சி இருக்குது. அடுத்து வந்து 22லேருந்து 40 வயசு வரை உங்களுக்கு லிமிட்டு. 15,800லேருந்து 34,000 வரை சேலரி வந்து லிமிட் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து நிர்வாக காரணங்களுக்காக இந்த அறிவிப்பை வந்து முழுவதும் ரத்து செய்வதற்கோ நிறுத்தி வைக்கவோ இந்த சிம்கோ ரெக்யூர்மெண்ட்டுக்கு வந்துட்டு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து டேட்டு வந்து 16/2/2026 அன்னைக்கு தான் வந்து ஸ்டார்ட் பண்ண வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு. இதுக்கு விண்ணப்ப கட்டணம்லாம் உங்களுக்கு வந்து எதுவுமே கிடையாது. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களோட வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க. அதில் போயிட்டு கூட நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி வந்து நீங்கள் சென்ட் பண்ணி அனுப்பலாம். அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தோன்னா, சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சரல் கோஆபரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட், அங்கே தான் அனுப்ப போகிறீங்க. அதுக்கப்புறம் வந்து சிம்கோ நம்பர் 35, ஃபஸ்ட்டு வெஸ்ட் கிராஸ் ரோடு, நியர் கவர்மெண்ட் லா காலேஜ், காந்தி நகர், வேலூர் 6, இந்த முகவரிக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 31/3/2026 அன்றைக்கி சாயங்காலம் 4:30 மணி வரை உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. நீங்கள் வந்து அனுப்பிக்கிறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கீழே வந்து ஃபார்ம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஃபார்மில் வந்துட்டு நீங்கள் எந்த போஸ்ட் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட்டோட ஃபஸ்ட்டு அதோட இதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிடுங்க. அடுத்து விண்ணப்பிக்கக்கூடிய பதவியோட பேர், அடுத்து உங்கள் பெயர் கொடுத்துருங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருங்க. அடுத்து வந்துட்டு வயது வரம்பு தளர்வு நீங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஆம்னா ஆம் கொடுத்துருங்க, இல்லைன்னா இல்லை கொடுத்துருங்க. அடுத்து நீங்கள் என்ன ஜெண்டர்னு கேட்டிருக்காங்க. அடுத்து தந்தை, கணவர், பாதுகாவலர் யாராவது ஒருத்தரோட பேர் வந்து கொடுத்துட்டு உங்களோட நிரந்தர முகவரி கொடுத்துருங்க. அடுத்து தற்கால முகவரி, தொடர்புன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து மின்னஞ்சல் முகவரி கேட்டிருக்காங்க. உங்களோட கல்வி தகுதி என்ன, நீங்கள் என்ன மொழியில் படிச்சிங்க. அடுத்து விண்ணப்பதாரரோட கிராமம் ஆர் நகரம் கேட்டிருக்காங்க. உங்களோட குடியுரிமை என்ன, முன் அனுபவம் வந்து உங்களுக்கு இதில் இருக்கா, எக்ஸ்பீரியன்ஸு அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்து கீழே என்ன கொடுத்துருக்காங்க, முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க. முன்னுரிமை கோருபவரா, அதுக்கப்புறம் நிறைய கொடுத்துருக்காங்க. பிறகு டிசபிலிட்டி கேண்டிடேட்டா, அடுத்து எக்ஸ் சர்வீஸு, அதுக்கப்புறம் இன்டர் காஸ்ட் மேரேஜ், இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்ன ரிலீஜியன், கம்யூனிட்டி, இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதுக்கு டிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு உங்களோட ப்ளேஸு, டேட் கொடுத்துருங்க. அப்புறம் உங்களோட சைன் கொடுத்துருங்க. இது கூட நீங்கள் என்னென்ன வந்து அட்டஸ்டட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, உங்கள் 10th மார்க் ஷீட்டு, 12th, அதுக்கப்புறம் யூஜி, டிப்ளமோ, பிஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஃபில் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆதார் கார்டு, அப்புறம் உங்கள் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கண்டிப்பாக கொடுக்கணும். அடுத்து மெடிக்கல் கவுன்சிலில் எதுவும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸு சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் ஏதாவது எக்ஸ் சர்வீஸ் மேனு, அப்புறம் விடோ, அந்த மாதிரி எந்த இதாக இருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக இதை வந்து உங்களோட ப்ரூஃபை வந்து கொடுத்து இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து அதிகமான டீட்டெயில்ஸ் வந்து இல்லை. இந்த மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து தெரியப்படுத்துங்க. நோட்டிஃபிகேஷன் வந்தவொடனே பார்க்குற மாதிரி உங்களோட நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.